மக்களே வணக்கம், வெல்கம் டு கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர். பல தமிழ்நாட்டு அரசியல் விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நம்மளோட பேசுறதுக்காக வழக்கம் போல் சித்தார்த் பிரபாகரன் சித் வணக்கம். வணக்கம் சார். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சது. விஜய் ஒரு கனவு மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. உடனடியாக இன்னொரு பரபரப்பான செய்தி, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாராம். அதாவது யூடியூப் சேனல்ஸ்க்கும் நியூஸ் சேனல்ஸ்க்கும் கொண்டாட்டம் தான். டிஆர்பிக்கு வியூஸுக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ணாமலையை பற்றி இன்னும் 6 மாதம் கூட உருட்டலாம். நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா இந்த மூவை பற்றி? சார், சர்ப்ரைஸ் ஆகலை. இது இந்த ஒர்க்ஸுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளாக அவருக்குள்ளேயே இந்த ஒரு வேறு ஏதாச்சும் புதுசாக நம்ம பண்ணணும், நம்ம தனியாக போகணுங்கிற மாதிரி ஒரு சேர்ன் இருந்ததாக நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா, ஒன்று 2 விஷயங்கள் அதை நான் எழுதி வர வச்சுருக்கேன். ஒன்று ஆம்பிஷன், அவருடைய பர்சனல் ஆம்பிஷன். அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் தான் தமிழ்நாடு பிஜேபியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தேன். 2024 எலெக்ஷனில் தனித்து நின்று ஒரு 12% 14% மாதிரி ஓவராலாக 18 பிஎம்கே இவங்க தினகரன் கட்சியில் எல்லாரும் சேர்த்து 18% வாங்கினா நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். நிறைய சீட்ஸில் நாங்கள் செகண்ட் பொசிஷனுக்கு வந்தோம். ஸோ நான் ஒரு நல்ல பாதையில் தமிழ்நாடு பிஜேபியை கொண்டு போயிட்டுருந்தேன். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் என் தலைமையிலேயே தமிழ்நாடு பிஜேபியை இயங்க விடுங்க. நான் தமிழ்நாடு பிஜேபி தனித்து நின்றே நான் தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகிறேன், ஜெயிச்சு கொடுக்குறேன், அப்போசிஷன் கொண்டு வரேன். அந்த மாதிரிலாம் அவர் ரோட் மேப் போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம மோடி ஷா பிஜேபி இன் ஜென்ரல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படி பார்க்குறோன்னா, அவங்க ஒரு காடர் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வரது அவங்களுக்கு அது பிடிக்காது. நம்ம அது மோடியோடைய ரைஸுக்கே ஆர்எஸ்எஸில் சில மாற்று கருத்து, ஒரு அன்ஈஸினஸ் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அவங்க ஆப்வியஸ்லி இதை அலோவ் பண்ணலை. அவங்க நயினார் நாகேந்திரனுக்கு கைமாற்றி விட்டாங்க தமிழ்நாடு பிஜேபியை. ஸோ அந்த ஆம்பிஷனை அவர் அந்த ஆம்பிஷனை நோக்கி தான் அவர் இந்த மூவ் ஒன்று எடுத்திருக்காரு. 2வது விஷயம், தமிழ்நாடுடைய அரசியல் சூழல் ஒரு யங்ஸ்டரை பேஸ் பண்ணி ஒரு ஓட் பேஸ் க்ரியேட் ஆகியிருக்கு. ஒரு ஆஸ்பிரேஷனல் பாலிட்டிக்ஸு நம்ம லார்ஜ்லி போனோன்னா ஐடியாலஜி ஃப்ரீ பாலிட்டிக்ஸ் கான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவி இருக்குது. அதை நோக்கி இந்த 2 விஷயங்களை நோக்கி தான் அண்ணாமலை புது கட்சியை ஆரம்பிக்க போகிறாருங்கிற மாதிரி பார்க்குறேன். நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அதாவது மோடி ஷா ஸ்டேட் லெவலில் அவங்களோட செல்வாக்கில் வளர்கிற லீடர்ஸை பெருசாக விரும்புறது இல்லை. நீங்கள் பல ஸ்டேட்டில் பார்க்கலாம். ஒடிஷா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதிலெல்லாம் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கின ஆட்கள் நோபடிஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பஜன்லால் சர்மா அப்படின்னு ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ராஜஸ்தானில் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காரு. அது காங்கிரஸோட கேம் பிளானாகவும் ஒரு காலத்தில் இருந்தது. 80s இதேமாரி அவங்க ரொம்ப பாப்புலர் இல்லாத லீடர்ஸ் ஆக்குவாங்க. ஏன்னா அவங்க சென்ட்ரல் லீடர்ஷிப் சொல்கிறத கேட்பாங்க. ராஜ்யசபா சீட் இவங்கன்னா ஒத்துப்பாங்க, மற்றபடி முரண்டு பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு அண்ணாமலையோட பர்சனாலிட்டி ஒத்து வராது இல்லையா. ஜென்ரலாக அவர் தன்னுடைய கல்ட்டை வளர்க்குறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுவே அவங்களுக்குள்ளார ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்தியிருக்குமா? இன்னொரு இதில் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை தாண்டி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பிஜேபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாயல்ட்டி ரொம்ப முக்கியம். லாயல்ட்டினா என்ன மாதிரி லாயல்ட்டி? அவங்க சங்குலேருந்து வளர்ந்து வந்த லீடர்ஸ்க்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆளு கிடையாது. நம்ம தமிழ்நாடு பிஜேபியிலேயே பார்க்குறோம். நிறைய சின்ன வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் வேலை பார்க்குறவங்க, சுயம் சேவக்காக இருக்கிறவங்க, பிரச்சாரக்காக இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி பிஜேபியில் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி ஆட்களை தான் எதிர்பார்ப்பாங்கங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. இப்போ நம்ம ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை அசாமோட சீஃப் மினிஸ்டர் பார்க்குறோம். அவர் சுவேந்து அதிகாரி டிஎம்சிலேருந்து, அவர் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காரு. ஆனால் லார்ஜ்லி அவங்க இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட் லீடர்ஸை தான் இயக்கத்துலேருந்து தான் வரணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பெங்கால்லையே சுவேந்து எலெக்ஷன் வின் பண்ணுறாரு, பாப்புலராக இருக்காருங்கிறதுனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க. மம்தாவை எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்காருன்னு. ஆனால் ஷமீக் சக்கரவர்த்தின்னு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் ஸ்டேட் சீஃப். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஹிமந்தா ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ்காரங்களோட இன்னும் தீவிரமாக முஸ்லீம் எதிர்க்கிறாரு. அது கூட அவங்களுடைய அஜெண்டாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை ரீப்ளேஸ் பண்ணவர் இருக்கார்ல, அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் நயனார் நாகேந்திரனுக்கும் எந்த சங்குக்கும் சம்மந்தம். பட் அவருக்கு ஒரு காஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்குது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சாங்க இல்லையா. அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அது கூட அவங்களுக்கு பெருசாக எலெக்ஷனில் கை கொடுக்கல இல்லை. அதெல்லாம் கூட அண்ணாமலை பார்த்துருப்பார். இதுக்கு அதெல்லாம் மாற்றினீங்க.
நானும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சமூகம் சேர்ந்தவங்க, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதுவும் எடப்பாடி நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். இன்னும் நயினார் கொண்டு வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு சினர்ஜி வரும், தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிங்க. தென் மாவட்டத்தில் வாஷ் அவுட் ஆகிட்டாங்களே, பெருசாக எதுவுமே ஜெயிக்கலையே ஏடிஎம்கே கூட்டணி. ஸோ இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் வந்திருக்குமா சார்? இது அஃப்கோர்ஸ் கன்சிடரேஷனாக இருந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை மோஸ்ட் மேஜரான கன்சிடரேஷன் என்னென்னா, விஜய் வந்த பிறகு, சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்த பிறகு அரசியல் சூழல் எப்படி மாறி இருக்குது. ஒரு யங்ஸ்டரை, ஒரு அஸ்பிரேஷனல் ஓட் பேஸு, ஒரு பெருசாக ஜாதி மதத்தை பார்த்து ஓட்டு செய்யாத ஒரு கும்பல் ஒன்று உருவாக்கியிருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஓட் பேஸை தான் பிஜேபி பார்க்க மறந்துட்டாங்களோ இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து. ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஏடிஎம்கேல பெருசாக யங்ஸ்டர்ஸ் இல்லைங்கிற மாதிரி. ஸோ அண்ணாமலை வந்து அந்த பாலிடிக்ஸ், அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே இறங்க பார்க்குறாரு. நான் இன்ஃபேக்ட் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான சோர்ஸஸ் கிட்ட இன்றைக்கி மார்னிங் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு 10-15% ஓட்டு வாங்க முடியும் அண்ணாமலையால். அண்ணாமலைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஓட் பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரி ஓட் பேஸ்னால், இந்த எலெக்ஷன்லேயும் நம்ம பார்க்குறோம் நிறைய யங்ஸ்டர்ஸ் ரைட் ஆஃப் சென்டர் இல்லை ரைட் விங் இருக்கிறவங்க வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுனாலேயே தாவேகா விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் ஒரு தனிச்சோ இல்லை பிஜேபியோட ஹெட்டாக இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஸோ அந்த ஒரு 10-15% ஓட் ஷேரை தான் அண்ணாமலை டார்கெட் பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். நல்ல பாயிண்ட். நானும் பிஜேபியை சேர்ந்த ஒரு மகளிர் அணியில் இருக்கிற ஒருத்தவங்கிட்ட பேசினேன். அவங்களுக்கு இதே தான் சொன்னாங்க. ஏங்க நாங்கள்லாம் டிவிக்கே ஓட்டு போட்டிருக்கோம், அண்ணாமலை சீஃப் இல்லைங்கிறதுனால, நயினார் ஏடிஎம்கே அலையன்ஸ் எங்களுக்கு பிடிக்காதனால அங்கே போட்டிருக்கோன்னு. ஸோ அவங்களாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. வந்து அண்ணாமலை புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கிறது ஒரு பெரிய பஸ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. எக்ஸைட்மெண்ட்டை ஒரு பிஜேபி கார்டர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் ஆஃப் சென்டர் வந்து அவங்க வந்து தீவிர அண்ணாமலை ஆதரவாளர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள்னு சொல்கிறத விட அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். அண்ணாமலை இருக்கிறதுனால பிஜேபி பக்கம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு டென்யூர் பத்தாது அப்படின்னு யோசிச்சார்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபேரான எதிர்பார்ப்பு தானே. ஒரு 3 வருஷங்கிறது பத்தாது, இன்னொரு டென்யூராக அவருக்கு கொடுத்துருக்கணும். எனக்கு பிஜேபி பிடிக்காது, அண்ணாமலை மேலேயே எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அபிமானமும் கிடையாது. பட் வந்து லாஜிக்கலாக தமிழ்நாட்டில் வளரணும்னா பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு இன்னொரு டென்யூர் கொடுத்துருக்கணும். இவர் தான் ஸ்டேட் சீஃப்னு சொல்லிட்டு எடப்பாடி என்ன கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்திருக்க முடியாதா? மோடி அமித்ஷா பேசியிருந்தா வந்திருப்பார் அவர். என்னமோ எடப்பாடியை சமாதானப்படுத்துறதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படிலாம் சொல்கிறாங்க, பேச்சு வெளியில் வந்து. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்து தான் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தோணுது. ஏன்னா அண்ணாமலையும் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பற்றி எதுவும் பெருசாக பேசலை, சேர்ந்துலாம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த காஸ்ட் கால்குலஸ் தான் வந்து பேக்ஃபயர் ஆகிடுச்சு, மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. பேக்ஃபயர்னு கூட சொல்ல முடியாது, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கை கொடுக்கல. அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். அண்ணாமலையோட ஈகோ, நான் அவர் ஸ்டேட் சீஃப் ஆனதுலேருந்து நான் பார்க்குறேன், அவர் வந்து இந்திய அரசியலில் மோடி அமித்ஷாவை தவிர நான் வேறு யாரையும் நான் வந்து மதிக்க மாட்டேன், வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தெரிஞ்சுது. தமிழ்நாட்டில் எனக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. வானதி, தமிழிசை, நயினார் யாரும் என் பக்கத்துலேயே வர முடியாது, நான் வேறு லீகில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ், பேச்சுகள் இருந்தது. அதுவும் ஒரு காரணமா? இன்னொருத்தர் கீழே என்னால் ஒர்க் பண்ண முடியாது தமிழ்நாட்டில், நான் யாருப்பா, ஐபிஎஸ் சிங்கம் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கா அவர்கிட்ட, என்ன அவர்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக அண்ணாமலை நம்ம வெறும் ஐபிஎஸ்ஸை மட்டும் பார்க்க முடியாது. அவர் வந்து ரொம்ப காம்பிடென்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப டவரிங்கான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸாக தான். டவரிங்கிற வேர்டு மேபி ரொம்ப எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம், ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன். ஐஐடி ஐஎம்னு சொல்லலாம் டவரிங், பிஎஸ்ஜி ஐஎம்ங்கிறதுனால கொஞ்சம் டவரிங் சொல்ல முடியாது. கரெக்ட். பிஎஸ்ஜி மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்காரு, ஐஏஎம் லக்னோவில் எம்பிஏ பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு சார்ந்த 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அண்ணாமலையை வந்து கவுண்டர் சமூகத்துக்குள்ளே சுருக்கிறது வந்து அவர் விரும்பலைங்கிறத மாதிரி நான் பார்க்குறேன். அவர் வந்து ஒரு பேன் காஸ்ட், பேன் ரிலீஜியஸ், பேன் தமிழ்நாடு ஆர் மேபி ஈவன் பியாண்ட். ஏன்னா அவர் கன்னடா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாரு. ஏன்னா கர்நாடகா காடுற ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால ஹிந்தியும் ஐபிஎஸ்ங்கிறதுனால அவர் ஹிந்தியும் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு பேன் தமிழ்நாடு, அந்த இமேஜ், அந்த கவுண்டர் சமூகங்கிற இமேஜை தாண்டி அவர் தன்னை நிறுத்தி வச்சுக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. இன்னொன்று, அவருடைய கிரிட்டிசிசம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட், அவர் கவர்னன்ஸ் நோக்கி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. அதனாலேயே அவருக்கான ஃபார்மான ஃபேன் பேஸ், அதனாலேயே அவருக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த விஷயங்களை தான் அவர் வந்து இந்த புது கட்சியில் அவர் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். கவர்னன்ஸை நோக்கி நிறைய கேள்வி கேட்பார். ஏன்னா
ஒரு புது ஜெனரேஷன் வந்து இப்போது எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்திருக்கு, கவர்னன்ஸை பார்க்குது. ஸோ அவங்கள கவர்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன தப்பு செய்யுது, ஆஸ்பிரேஷனல் பாலிட்டிக்ஸில் வந்து கவர்மெண்ட் எப்படி நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி இஷ்யூஸ் அவர் பேசுவாருங்கிற மாதிரி பெருசாக ரிலீஜியஸ் போலரைசேஷனை நோக்கி போக மாட்டாருங்கிற மாதிரி பார்க்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி ஈகோ, அது டெஃபினெட்லி ஒரு பெரிய விஷயம். அந்த ஈகோனால தான் தமிழ்நாடு பிஜேபி இன்னைக்கு ஒன்லி ஒரு சிங்கிள் எம்எல்ஏ ஸ்டேட்டஸில் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். அது நிறைய லீடர்ஸ் உள்ளுக்குள்ளேயும் பேசுகிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மேடமுக்கு வந்து மயிலாப்பூரில் சீட் கிடைச்சதும் அவங்களுடைய ஈகோ ஒரு இஷ்யூன்னு சொல்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வெறும் அண்ணாமலையோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இது ஒரு லார்ஜர் தமிழ்நாடு பிஜேபியோட ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவங்க வாங்கின தொகுதிகள் இருக்குல்ல, இந்த தேர்தல் ரொம்ப கொடுமை, எல்லாமே தோக்குற தொகுதிகள். அதே மாதிரி ஓல்ட் டைமர்ஸ் வந்து வானதி, தமிழிசை திரும்பவும் நிற்கிறாங்க, அதெல்லாம் வந்து பெரிய கார்டருக்கு பிடிக்கல. கோயம்புத்தூரில் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது, அங்கே ஒரே ஒரு தொகுதி தான் வாங்கினா, அதுவும் வானதிக்கு போயிடுச்சு. இதெல்லாம் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் பெரிய கசப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தது. அண்ணாமலை எலெக்ஷன் ஜெயிக்கவே இல்லை, அரவக்குறிச்சி ஒரு மாதிரி தோற்றுருக்காரு, கோயம்புத்தூரில் தோற்றுருக்காரு. ஸோ அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதி வாங்கியிருக்கலாம், அது கூட கொஞ்சம் சமாதானம் ஆகிருப்பார். அதெல்லாம் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவர் வந்து வேறு மாதிரி சொன்னார், அதெல்லாம் என்ன நான் போட்டியிடவே இல்லைங்க, நான் போட்டியிடணும்னு சொல்லவே இல்லைங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிலாம் சொன்னார். ஆனால் உண்மையான அவருடைய என்னங்கிறது நம்மளால் கெஸ் தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து இளைஞர்கள் மத்தியில், படித்தவர் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கா? அவருக்கு அதாவது பிஜேபியை தாண்டியும் ஒரு பெரிய ஆளுமை, நல்லா பேசுகிறாரு. விஜய்க்கு அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா, அவர் பேசாமல் பெரிய ஆளாக இருக்கார், இவர் பேசியே பெரிய ஆளாக இருக்கிறார் இல்லையா? எங்கே மைக்கை நிட்டினாலும் எல்லா இடத்துலையும் பேசுவார். ஸோ அந்த மைக்கு தான் அவருடைய மூலதனம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவர் பதில் தெரியலனா கூட பேசுவார், அதுக்கு ஏதாவது ஒரு வந்து ஏதோ சுற்றி வளைச்சி ஏதோ பதில் சொல்லுவார், எனக்கு தெரியாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அதை வந்து சிலர் ரசிக்கிறாங்களா, பலர் ரசிக்கிறாங்களா அந்த கான்ஃபிடென்ஸு, அல்லது மிஸ்பிளேஸ்டு கான்ஃபிடென்ஸு? சார், நம்ம இப்போது தமிழ்நாடுடைய நியூ ஏஜ் ஓட்டர் என்ன மாதிரியான ஓட்டராக இருக்காங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போது 2000 பிறந்தவங்க, 2001 பிறந்தவங்கலாம் போஸ்ட் பாப்ரி மஸ்ஜித்லாம் நடந்தது கூட அவங்களுக்கு பெருசாக நினைவு இருக்காது. அவங்க ஸோ அந்த மாதிரியான ஓட்டர்ஸ் வந்து இன்றைக்கி என்ன மாதிரியான அவங்க லீடர்ஸ் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸ்ட்ராங்காக பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆக்சசிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்லா படித்தவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ரீச் இருக்கிற மாதிரி ஒரு லீடர்ஸை எதிர்பார்க்குறாங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லா குவாலிட்டிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மேபி அவர் அந்த ஈகோ விஷயம் இல்லை வந்து ஒரு ஆன்டி பிஜேபி, சரி பிஜேபிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல, பெருசாக ஐடியாலஜிக்கல் அவங்களுக்கு ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கூட தே மே ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் அண்ணாமலை பேஸ்ட் ஆன் ஹவு அவர் வந்து எப்படி தன்னை காமிச்சிக்கிறாரு, என்ன மாதிரியான இஷ்யூஸை பேசிக்கிறாரு. எனக்கு அவருக்கு அந்த அஸ்திவாரம் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிற லீடர், ஓரளவுக்கு அக்சசிபிளாக இருக்கிற ஒரு ஆள். எனக்கு நம்ம பார்க்குறோம், அவர் வந்து நான் கிரிக்கெட் கூட ஆடுவேன், நான் இந்த மாதிரி என்னதான் ஆட மாட்டார். இல்லை, நீங்கள் ஆக்சிடபிலிட்டி சொன்னீங்க, நான் இன்றைக்கி ஒரு லாங் போஸ்ட் படித்தேன். டிஎம்கே ஆதரவாளர் ஒருத்தர் வந்து, அவர் யூகேல இருக்கிறவர் நினைக்கிறேன், அவர் வீல் சேர் பவுண்டு, அவர் பரம்பரை திமுகக்காரர். அவர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து திமுக செஞ்சுருக்கிறாரு. ஸ்டாலின் வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போனபோது அவர் மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு, உள்ளேயே போக முடியலையா, டிக்கெட்டு கேட்டாங்களாம், இவர் வீல் சேரில் இருந்தும் உள்ளே விடலையா. அண்ணாமலை ஆக்ஸ்ஃபோர்டு போகும்போது அண்ணாமலை இவர் கூப்பிட்டு டின்னர் கொடுத்தாராம், பக்கா திமுகக்காரர், ஆன்டி பிஜேபின்னு தெரிஞ்சும் டீ கொடுத்தாராம், டின்னர் கொடுத்தாராம். அப்புறம் வந்து இன்னொரு நாள் தனியாக கூப்பிட்டு சந்திச்சாராம், அவரோட மீட்டிங்கு போக முடியலன்னு மெசேஜ் அனுப்பிச்சாராம், இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாராம். இது ஒரு என்டியரிங் குவாலிட்டி இல்லை. ஏன்னா அவர் இஸ் ஆல்சோ நான் பிராமின், அது கூட அவருக்கு ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிஜேபி இப்போது ஒரு பிராமின் பார்ட்டின்னு பார்க்குறாங்க, ஒரு நான் பிராமின் லீடர் வந்து எமர்ஜ் ஆகி வருது வந்து தமிழ்நாடு சூழ்நிலையில் வந்து ஒரு ப்ளஸ் தானே சார். பொலிட்டிக்கல் ஃபால்ட் லைன்ஸை தாண்டி மக்கள் வந்து தான் லீடர்ஸ் கிட்ட பேசணும். எந்த ஐடியாலஜியை சார்ந்தவங்க இருந்தாலும் நம்ம வந்து லீடரை அணுகணும், லீடர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க பிஜேபி கூட இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், சாதாரண மக்களை சொல்கிறேன், படித்தவங்க இல்லை நல்லா வேலைக்கு போகிறவங்க கூட தே வாண்ட் லீடர்ஸ் ஆஃப் அதர் டிஸ்பென்சேஷன் டு பி அக்சசிபிள். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி தான் நீங்கள் பேசுகிற விதத்தில் வந்தது. அண்ட் ஓல்டர் லீடர்ஸ் வேணாம், நமக்கு எனர்ஜெட்டிக்கான ஆளுங்க வேணுங்கிற மாதிரி ஒரு லார்ஜர் மென்டாலிட்டி வந்துருச்சுங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 கேள்விகள் வச்சுருக்க அண்ணாமலை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. இப்போ வந்து அவர் அந்த மைக்கேல் பட்டியில் ஒரு பெண் வந்து இறந்ததை வந்து ஒரு மத பிரச்சனையாக ஆக்குனார். சிபிஐ
பிஜேபி கையில் இருக்கிற சிபிஐயே அதில் மத ஆங்கிளே கிடையாதுன்னு, அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அது ரொம்ப அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. இங்கே வந்து ஒரு மத பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினார். கிறிஸ்டியானிட்டி அவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சேவையெல்லாம் செஞ்சுருக்காங்க. எஜுகேஷன், ஹெல்த்து, ஓவரால் லிட்ரேச்சருக்கு, உரைநடை டெவலப்மெண்ட்டுக்கு, அதெல்லாம் பற்றி நம்ம தனியாகவே பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூடை விட்டுருவாரா? நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் அப்பீல் ஆகணும், அவங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சாதி ஒரு மதத்தை டார்கெட் பண்ணுற ஒரு எண்ணம் இருந்தால் கூட அவங்க வந்து என்வி பண்ணுறது விஜய் கிடைச்சிருக்கிற பேஸு. இந்த சாதி மத ஜெண்டர் ஐடியாலஜியை தாண்டி ஒரு ஓட்டு இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கிற விஷயம். அதே மாதிரி திசையில் அண்ணாமலை இல்லை விட வேண்டிய அவசியம் இருக்கும் அவருக்கு. அவர் வந்து இந்த ஷார்ப் ரிலீஜியஸ் போலரைஸ் அவர் பேசுவார், கண்டிப்பாக ரிலீஜியஸ் விஷயங்களை பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ரிலீஜியஸ் டிவைடை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஸ்பீச்சஸை வந்து அவர் தவிர்ப்பாருங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ ஏஐபி டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுவாரா? ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க கவர்னன்ஸ் பற்றி பேசினாங்க, படித்தவங்க, அவர் ஐஐடியில் படிச்சிருந்தாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ப்ளஸ் இருந்தது. அந்த மாதிரி இதுக்கு பாலிடிக்ஸ்க்கு மூவ் பண்ணுவாரா? கண்டிப்பாக கவர்னன்ஸ் சார்ந்தும் பேசுவார், மக்களுடைய வழிபாடு நம்பிக்கை இருக்குல்ல அதை சார்ந்து கூட பேசுவாருங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இந்த தாவேகா அரசு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யட்டும், நம்ம வந்து பெருசாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேணாங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவர் மேபி அந்த ரிலீஜியஸ் இஷ்யூஸை கொஞ்சம் கவர்மெண்ட்டை நட்ஜ் பண்ணுவாருங்கிற மாதிரி பார்க்குறேன். ஹார்ட் கோராக அவர் போனார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பின்னடைவு வருங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ லெஸ் ஆன் ஐடியாலஜி, மோர் ஆன் கவர்னன்ஸ், அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். இந்த சமயம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக லோக்கியாகவே அதிகமாக பேசாமல் நான் எல்லாருக்கும் பொதுவானுங்கிற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணலாம். கரெக்ட். அப்புறம் வந்து பிஜேபி சும்மா இருக்குமா? ஏன்னா அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது வெல்த் அமாஸ் பண்ணிட்டாருங்கிற நிறைய பேர் வேறு சொல்கிறாங்க. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் பேசுகிறீங்க, வேண்டாம் சித் அண்ட் ரகுன்னு. சரி, சொத்து நிறையா குவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எந்த பதவியில் எம்எல்ஏ எம்பி ஆகாமல் மினிஸ்டர் ஆகாமல் அவர் சேர்த்துருக்காரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே 8 லட்சம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க என்னுடைய வாழ்க்கையை நடத்துறது. எதுக்காக கொடுப்பாங்க? அது பின்னாடி நீங்கள் எதாவது செய்வீங்க, பதவிக்கு வந்து எதாவது செய்வீங்கன்னு தானே, அதுவே தப்பு தானே. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் அங்கே சொத்து வாங்கிட்டாரு, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு, வாட்ச் வச்சிருக்காரு, அப்புறம் கோயம்புத்தூரில் பண்ணை வீடு வாங்கியிருக்காரு, பெங்களூரில் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்குலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற பிஜேபி சும்மா இருக்கும்? அமித்ஷா மோடி இவருடைய தனிக்கட்சி மூவை எப்படி பார்ப்பாங்க? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு தியரி என்ன இருக்குன்னா, பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை, லோட்டஸ் சிம்பிளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. ஸோ பிஜேபி தான் அண்ணாமலையை வெளியே போக சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிளெஸிங்ஸோட தான் இவர் வந்து இதை பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான தியரி. அது அந்த ட்ராப்லேருந்து ஒரு வெளில வர முடியுமா? விஜய்க்கே சொன்னாங்க பிஜேபியோட பி டீம் பிஜேபி தான் இயக்குதுன்னு. பிஜேபிலேருந்து வெளில வர அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். அமித்ஷா அண்ட் மோடி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க ஆரம்பித்த கட்சி இதுன்னு. அதை அவர் எப்படி பிரேக் பண்ண முடியும்? இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய ஆதரவோடு தான் இவர் அந்த கட்சியை ஆரம்பிப்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்கம் டேக்ஸ் சர்ச்சஸ்லாம் கூட நடந்திருக்கு போன வருஷம், அண்ணாமலையோடைய பிரதர் இன் லா ப்ராப்பர்ட்டிஸில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து பிஜேபியோட லாங் டேர்ம் பிளானை தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவங்களுடைய பிளெஸிங்ஸோட, மோடி அமித்ஷா பிளெஸிங்ஸோட தான் ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து இதை ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே வெக்கேட் பண்ண ஒரு சாஃப்ட் ரைட் விங் ஸ்பேஸை தான் அண்ணாமலை வேக்யூமை நிரப்ப பார்க்குறாருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வெற்றிடத்தை நிரப்ப பார்க்குறாருன்னு நான் பார்க்குறேன். இது பிஜேபியோட லாங் டேர்ம் பிளான். அது விஜய் கிடையாதா? ரைட் ஆஃப் சென்டர், அவர் லெஃப்ட் ஆஃப் சென்டர், இவர் ரைட் ஆஃப் சென்டர். சார், விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட பாலிடிக்ஸ் திமுகவை சார்ந்த பாலிடிக்ஸாக தானே இருக்கு. அப்போ லெஃப்ட் ஆஃப் சென்டர், அண்ணாமலை ரைட் ஆஃப் சென்டர். அதாவது சோஷியலி ஆமாம், அதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பூசி முழுகின மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். சூப்பர் பாயிண்ட் அது. ஸோ பிஜேபி தொடர்புங்கிறத வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ண முடியாது, அது நிறுத்த முடியாது அந்த பேச்சுக்களை. ஃபைனலாக ஒரு கேள்வி சரி, இந்த சப்ஜெக்டில் பிராமின்ஸ் அண்ட் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பிஜேபி ஒரு பிராமின்ஸ் பார்ட்டின்னு இருக்கும்போது பிராமின் லீடர்ஸை சைலண்ட் பண்ணார். இப்போ காயத்ரி ரகுராம், எஸ்வி சேகர், இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலைக்கு ஒரு பயங்கர ஸ்வோன் எனிமீஸாக, தீவிர எதிரிகளாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஆனால் அண்ணாமலைக்கு வந்து அமௌங் பிராமின்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இன்னும் பெருசாக ஒரு சேவியர் மாதிரியும் அவர் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், படிச்சிருக்காரு, என்னமா பேசுகிறாரு, அப்படி இப்படின்னா உருட்டுவாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்? நிறைய பேர் அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகவை அவர் தோக்கடிப்பாருன்னு நம்பி. இப்போ அண்ணாமலை பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க அந்த செக்ஷன் வாய்ப்பு இருக்குது சார், நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அது ஃபண்டிங் மூலயமாவும் வர வாய்ப்பு இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு பிராமின் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் அண்ணாமலையை ரொம்ப விரும்புகிறாங்க எனக்கு தெரிஞ்ச. ஆமாம், அந்த ஜோஹோ இவர் வந்து வேம்பு இல்லை ஒரு பயங்கர அது ரொம்ப ஓப்பனாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். மற்ற ரொம்ப வெல் நோன் பிராமின் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கூட அண்ணாமலையை விரும்புகிறாருங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சோர்சஸ்லேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிராமின் கம்யூனிட்டி ஓட்டு விஷயத்தில் மட்டும் இல்லை வேறு ரீதியாகவும் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்து மதத்தில் உள்ள ப்ராப்ளம் பற்றி கவலைப்படாமல் கன்வர்ஷனை பற்றி கவலைப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஒரு ரைட் விங் ஐக்கானாகவும் அவங்க வந்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து படித்தது பேசுகிறது எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. பார்ப்போம். பட் எனிவே இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். வந்து நம்மளுக்கும் நம்ம கோல் டாக்லேயும் நிறையா வந்து அண்ணாமலை பற்றி பேசலாம். ஏன்னா வந்து விஜய் மாதிரி இது ஒரு அவர் வந்து நீங்கள் இக்னோர் பண்ண முடியாத ஒரு ஆள். அவர் வந்து ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, அவரை பற்றி நிறையா பேச்சிருக்கோம். தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு கோல் டாக் வித் ரீனாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.